பேமெண்ட்டே இல்லாமல் வேலைக்கு சொல்லுவாங்க, ஃபுட்டு கொடுப்பாங்க. ப்ரொஃபைலுக்கு ஒரு வீடியோ யார்ட்டனா கேட்டால் நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படி காட்டலாம். இதுக்காகவே நம்ம நிறைய இடத்துக்கு வேலைக்கு போவோம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல 2 இடத்துல 300 ரூபாய் அந்த மாதிரி தருவாங்க. ஜெயின் சொல்லிட்டு யூடியூப் ஒரு ஃபஸ்ட்டு என்னை யூடியூப்ல ஒரு கண்டென்ட் வீடியோ பண்ண வச்ச பையன். அவனோட ஃபேமிலி ஒருத்தவங்க, அவங்க அம்மா அப்பா தம்பி இருந்தாங்க, எங்கள் முகப்பேர்கிட்ட இருந்தாங்க. நான் ஹாஸ்டல்லாம் ஃபுட்டோட இருக்கிற இது பண்ணல, வெறும் ஸ்டே மட்டும். ஃபுட்டுக்குமே நான் ஏர்ன் பண்ணுற சுச்சுவேஷனில் இருந்தேன். ஸோ அப்போ என்ன எனக்கு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா, நான் மத்தியானம் காலையில் போவேன், மத்தியானம் அவங்க கிளாஸ் முடியும், அது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டேன், நேராக இவங்க வீட்டுக்கு வந்துடுவேன். இவங்க வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அவங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. அவங்க வீட்டில் போனால் சாப்பாடு இல்லைன்னு யாருக்கும் சொல்லவே மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. அதுக்காகவே டெய்லி போவேன். ஸோ மத்தியானம் நான் கரெக்டாக டைமுக்கு போயிட்டா சாப்பாடு கிடச்சிடும். இன்கேஸ் நான் மத்தியானம் டைமுக்கு போகல, அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா எனக்கு போயிட்டு எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு எனக்கு கேட்க மனசு வராது. நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். நைட் அவங்க சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு திருப்பி என்னோட ஹாஸ்டல் போவேன். இன்கேஸ் நான் நைட்டு ஒரு வேளை அவங்க பேசிட்டே இருக்காங்க, எனக்கு ஹாஸ்டல் மூடுற டைம் ஆயிடுச்சு, அவங்க வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா டைம் சாப்பிட்டணும் கொடுக்கணும் அப்படின்னு, டக்குன்னு அவங்க வேற ஏதோ ஒரு வேலை இல்லைன்னா அவங்க கிளம்புறாங்க அப்படின்னா அன்னைக்கு போச்சு. அந்த மாதிரி அந்த ஃபேமிலியானா அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னா, அவங்க வீட்டில் யாருமே இல்லைனா கூட நீ கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் மேகி பாக்கெட் இருக்கா போட்டு சாப்பிட்றியா, தோசை மாவு இருக்கா எடுத்து சாப்பிட்றியா, சாப்பிடு, நீ வயிறார சாப்பிடு, அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ அந்த டைம்லாம் இப்படி தான் க்ராஸ் ஆச்சு. ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருந்தது. ஆனால் எங்கேயாவது கடவுள் இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷங்களை அனுப்பி வச்சுட்டே இருப்பாரு நம்ம லைஃப்ல. ஃபினான்ஷியலி கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அந்த 1.25 வருஷம் அந்த கோர்ஸ் நான் முடிக்கிறதுக்குள்ள மீடியாக்குள்ள போயிட்டா மீடியா, இல்லைன்னா நான் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும். என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. ஸோ கரெக்டாக நான் முடிக்கும் போது எனக்கு சன் டிவியில் சந்திரகுமாரின்னு ஒரு சீரியலில் ஒரு கேரக்டர் கிடைச்சிது. ஸோ அது வரைக்கும் வீட்டில் என்ன தெரியும்னா, பார்ட் டைமாக அவள் அவளோட, ஏன்னா அப்போ ஃபினான்ஷியலி ரொம்ப இதுதான், நானே தான் எல்லாமே எனக்கு பண்ணிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதை நான் எனக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். ஊர்லலாம் சன்னுனா ஒரு பெருசாக பார்ப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வா 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 அப்படி ஆயிடுச்சு. அதனால அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது. சப்போர்ட் அப்படின்றது ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, படிக்க வைக்க முடியாத இடத்துல நம்மளோட படிப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு நமக்கு மாமா இருக்காங்க அப்படின்றது இருக்கலாம். இப்போ என்னைக்காச்சும் ஊருக்கு வரும்போது போகும்போது ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சித்தப்பா இருப்பாங்க. இதெல்லாமே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஃபினான்ஷியலி பிரச்சனை எவ்வளோ இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் இருந்தது. அது சீர்வரிசை செய்யணும், அப்புறம் கல்யாணம்னா நகை நட்டு போடணும், எல்லாமே அது ஒரு இதுதான் டிஃபால்ட்டாக எழுதியிருப்பாங்க. ஒரு 6-7 இயர்ஸ் பயங்கரமா ஏதோ வறட்சி மாதிரி ஆயிடுச்சு. பெருசா தண்ணி இல்லை. இப்போ நம்ம மாடு எல்லாமே ஃபுட்டு கொடுக்க முடியல. ஸோ வித்துடலாம் அப்படின்னா நம்ம 40,000-50,000 கொடுத்து வாங்கின மாடு இருக்கும், 20,000-10,000த்துக்கும் வாங்கின மாடு இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு கரிமாட்டு விலைக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நம்மளால அப்படி கொடுக்கவும் முடியாது. மாடு தான் ஆக்சுவலி எங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கமே. அதுல இருந்து நாங்கள் இன்கம் எடுக்கணும்னு பார்த்தா இப்போ மாட்டுக்காக நாங்கள் கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்பாவை தவிர வேற இன்கம் வீட்டில் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நான் படிச்சு கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போய் ஒன்று ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ ஃபேமிலி கொஞ்சம் ஓகே. பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் வரக்கூடாதுன்ற மாதிரியான நாள் கடந்து வந்திருக்கீங்களா? என்ன ஆயிடுச்சு, கொரோனா லாக்டவுன் போட்டாங்க. எனக்கு ஊருக்கு போகணுன்னா இங்கே சீரியல் நான் இப்போ ஒரு சின்ன கேரக்டர், சுந்தரினியும் சுந்தரன் நானும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த அளவுக்கு அறிவு இல்லைன்னா, நான் ஊருக்கு போயிட்டா என்னை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம். ஸோ நம்ம ஊருக்கே போகக்கூடாது, ரெண்ட் கொடுக்க முடியல, இன்கம் பெருசாக இல்லை, ப்ராஜெக்ட் போயிடுமோன்னு பயம், ஊருக்கும் போக முடியல. அப்புறம் நான் இந்த சென்னைக்கு சேர்த்து வச்சு என்னோட 4 டப்பா பேகுங்க, ட்ரெஸ்ஸுங்க, பாத்திரங்க, இதெல்லாம் நான் எப்படின்னா ரொம்ப தனியாக இருந்த கேரக்டர்ன்றதுனால எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுருப்பேன். என்கிட்ட இருக்க எல்லா பொருளுக்குமே ஒரு பேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் அவங்களோட ஒரு லைஃப் லீட் பண்ணுறேன்ற மாதிரி தான் நான் ஓட்டிகிட்டு இருப்பேன். நான் அழுறேன் ஒரு நாள் அழுறேன் அப்படியே. நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், எங்கள் அம்மா அப்பாவாவது ஊருக்கு போகிறேன்னு சொல்லப்போ வேணான்னு என்னை பிடிச்சி வச்சிருக்கலாம்ல, அவங்க எதுக்கு என்னை விட்டாங்க, இப்போ பாரு எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, எதுவுமே இல்லை, நான் அகதி மாதிரி நாடோடி மாதிரி எங்கேயோ கிடக்குறேன், ஏதோ ஒரு ஆசைனால ஓடி வந்துட்டேன், சரி இது கிடைச்சிரும் அப்படின்னு. இப்போ நான் நம்பின பேஷனும் ஒன்றும் எனக்கு கை கொடுக்கல, சொந்தக்காரங்க பந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஒருத்தருமே இல்லையே, நம்ம என்ன நிலமையில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுக. அந்த பாத்திரத்தெல்லாம் போட்டு உங்களையும் நான் இப்படி கூப்பிட்டு தெருவில் உட்கார வச்சுட்டேன், நம்மளாம் எங்கே போகிறோன்னு பயங்கர அழுக. இப்போ நான் பார்ட் டைமாக இன்னொரு ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணுவேன். 4 நாள் தான் எனக்கு ஷூட் வரும் சீரியலில், அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதோ நானும் மீடியாவில் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்கு அது இருந்தாலும் ஃபினான்ஷியலி எனக்கும் வேறு வேலைகள் பண்ணாதான் காசு வரும். ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸில் ஜவஹர்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. அந்த அண்ணா அதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸ்லேயே நீ ஸ்டே பண்ணுறதுக்கு ஓனர்கிட்டலாம் சொல்லி அங்கே உட்கார வச்சு என்னை ஒரு 7 மாதம், ஏன்னா எல்லாராலையும் வெளியே போக முடியாது, வர முடியாது,
அண்ணா வந்து கொஞ்சம் இந்த அவங்க அப்பாலாம் கொஞ்சம் மெடிக்கல் சைடில் இருந்தாங்க. ஸோ பாஸ்லாம் வாங்கிட்டு வெளியே போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவாங்க. எனக்கும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. அப்போ அந்த ஒரு 7 months ஒரு தனியாக இருந்த ஒரு டிப்ரெஷன் இருக்கும்ல, அது வரைக்கும் என் கூட பேசின ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே அப்போ என் கூட இல்லை. இவங்க தான் க்ளோஸ்ன்னு நினச்ச மக்கள் யாருமே இல்லை. எங்கேயோ இருந்தாதான் கடவுளாக அனுப்பி வைக்கிற மாதிரி இன்னொரு ஸ்ட்ரேஞ்சர் எங்கேயோ இருந்து வந்தார். ஒரு 4 மாதம் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சதுனால தெரியும். 7 மாதம் என்னை அங்கே உட்கார வச்சு எல்லாமே பண்ணார். இன்னை வரைக்கும் அவர் என் அண்ணா, என்னைக்குமே அண்ணா.